வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம்ங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ விட்டு போச்சு. இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று கேசரிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம்ல. இப்போ வந்து நாட்டு சிக்கன், அதாவது இங்கே வந்து தேசி சிக்கன் சொல்லுவாங்க. நாட்டு சிக்கன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். நாட்டு சிக்கன் கூட்டு கிரேவி வச்சிடலாம் நம்ம. அதுக்கு வந்து கொஞ்சம் போல் இஞ்சி, வெள்ளைப்பூடு, பட்டை வகைகள் ஒரு 5 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5, பட்டை கொஞ்சம், வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வதக்கி வச்சு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சரிங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் வந்தால் போதும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டு கிண்டி விட்டு நம்ம சிக்கனை போட்டு வதக்கி எடுத்து அப்படியே வேக வச்சிடணும். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல அதை போட்டுக்கலாம். வெடிக்கவே இல்லைன்னா எல்லாம் செஞ்சு சளிக்கெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. பார்த்தா நெஞ்சு செடியெல்லாம் மாறும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதில் வதக்கி அந்த சிக்கனை எடுத்து போட்டு வதக்கி 6 விசில் வச்சு, ஏன்னா நம்ம ஊர் சிக்கன்லாம் 8-9 விசில் வச்சா தான் நல்லா வேகும். இங்கிட்ட வந்து ஒரு 5-6 விசில் வச்சா போதும்னு சொல்லிச்சுங்க. அதனால் இங்கிட்ட வந்து ஒரு 6 விசில் மட்டும் நல்லா வதக்குது பாருங்க. லைட் போட்டுக்கலாம். நல்லா வதங்குது. நான் வதங்கும் போது நம்ம கழுவி வச்சுக்கிட்டு சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். கழுவி வச்ச சிக்கன் குக்கர் சின்ன குக்கராக இருக்குல்ல, சிக்கன் நிறையா, அதனால் பத்தலை. ஒரு கிலோ புளிக்க விடலாமா? குளிக்க விட்டாச்சுட்டு கரண்டி இல்லை, கிண்ட முடியல. இல்லை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். போதும். இப்போ மூடி போட்டுடலாம். நம்ம வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம். வதக்கி அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் பட்டை வகைகள், கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் அன்னாச்சி பூ, இதுகளை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு இந்த கொஞ்சம் வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை
நமக்கு சாந்து கிடைக்கணும்ல, அதனால் வந்து இதெல்லாம் வதக்கி அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் இருந்தால் போல தேங்காய் பல்லாக நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்து வதக்கிடலாம். சரிங்களா? சரி, தக்காளி வதக்கி போட்டு அறுத்து போட்டு ஒரு இதையும் அறுத்து அப்போ தான் அது சூடு பிடிக்கும். தக்காளி ஒரு 3 தக்காளி போதுங்க, ரொம்ப போட்டால் பிடிக்கும்ல, அதனால் ஒரு 3 தக்காளி மட்டும் போடுங்க போதும். இந்த பாருங்க 3 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். சரிங்களா? வதக்கிட்டு நம்ம வந்து சிக்கனுக்கு ஒரு 5-6 விசில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கிட்ட உள்ள சிக்கன் சீக்கிரம் வெந்துருந்துச்சுது, அதான் ஒரு 6 விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கு. நம்ம இதை ஆறவும் இதை நல்லா அரைச்சிக்கலாம். வச்சிடலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், ஏற்கனவே தாளித்து வதக்குனது தானே, அதனால் போதும் எண்ணெய். ஒரு 4 டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். போட்டுக்கலாம், லைட் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். விழுதை நம்ம விழுது அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுது இந்த வெங்காயம் வேணாமா? வேணாம், ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன் வேக வச்சோம்ல, சிக்கன் கொஞ்சம் தண்ணி சிக்கன் நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வீட்டில் அரைச்ச தூள், கொஞ்சம் வாசத்துக்கு கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கலாம். சிக்கன் பொடி ஓகேங்களா? இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சளியெல்லாம் பறந்து ஓடிடும். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்போ பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். போதும், ஓகே. எல்லாமே நல்லா போட்டாச்சுங்க. நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கிட்டா பாருங்கள், நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்கள். சிக்கன் கூட்டு நல்லா பிரியாணி வச்சுருக்கோம், நல்லா வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். என்ன அவ்வளோதான், நான் இறக்கிடலாம் நம்ம, ஓகேங்களா? பிரியாணி வச்சா லைட்டு பிரியாணி வச்சாச்சுங்க. பிரியாணி வச்சு நாங்கள் கிரேவி வச்சுருக்கோம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? பிரியாணி கிரேவி வச்சு நல்லா இருக்குங்க. சிக்கன் பீஸ்லாம் சாப்பிடலாம். நீங்கள் வந்து
நாட்டுக்கோழி குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். அதை வச்சு நல்லா கிண்ணத்தில் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படின்னா சளியெல்லாம் மாறும், நல்லாயிருக்கும். நான் அடுத்த முறை வந்து அதை செஞ்சு காமிக்கிறேன். இன்னும் சரிங்களா? இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, பை பாய்.